இப்ப வந்து நம்ம 2வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் Dக்கு கூட்டுத்தொடர் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன குடுத்துருக்காங்கன்னா, A = 5, D = 6. ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? A, A + D, A + 2D, A + 3D. இந்த மாரி தான் இது போயிட்டே இருக்கும். கூட்டுத்தொடர் வரிசை வந்து இந்த மாரி தான் போயிட்டே இருக்கும். இப்ப வந்து இதுல ஏயும் டியும் குடுத்துருக்காங்க. அது இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கிடைச்சிரும். இப்ப வந்து இதுல A 5 அப்ப வந்து A இருக்கிற இடத்துல 5 போட்டுறணும். இதுல வந்து A + D அப்ப வந்து A இருக்கிற இடத்துல 5 போட்டோம். D இருக்கிற இடத்துல 6 போட்டிருக்கோம். இங்கேயும் A இருக்கிற இடத்துல 5 போட்டாச்சு. 2 D இருக்கிற இடத்துல 6 போட்டாச்சு. இங்கேயும் A இருக்கிற இடத்துல 5 போட்டாச்சு. 3 D இருக்கிற இடத்துல வந்து 6 போட்டாச்சு. இந்த மாதிரி இந்த சம் போயிட்டே இருக்கும். அப்ப வந்து இந்த 5, 5 + 6 வந்து 11, 5 + அரி 2 12, 5 3 18. இப்ப வந்து 5, 11, 5 + 12 17, 5 + 18 23. இதே மாதிரி இது போயிட்டே இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப வந்து கூட்டுத்தொடர் வரிசை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னதுன்னா 5, 11, 17, 23. ஃபர்ஸ்ட் சம்மோட கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப வந்து நம்ம 2வது சம் செய்ய போறோம். இப்ப வந்து நம்ம 2வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, A = 7, D = -5 அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப வந்து இதோட கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா A, A + D, A + 2D, A + 3D அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப வந்து A இருக்கிற இடத்துல வந்து நம்ம 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி D இருக்கிற இடத்துல -5 சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுத போறோம். அப்ப இங்க A அப்ப வந்து 7 + D இருக்கிற இடத்துல -5, A இருக்கிற இடத்துல 7 + 2, D இருக்கிற இடத்துல -5, A இருக்கிற இடத்துல 7 + 3, D இருக்கிற இடத்துல -5 சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ வந்து 7, இந்த 7 இந்த ப்ளஸும் மைனஸும் சேர்ந்தா -5ன்னு கிடைச்சிருமா? 7. இப்போ வந்து இதுல +2 இன்ட்டு -5ன்னு இருக்கா? அப்ப வந்து 2 10 -10ன்னு கிடைச்சிரும். 7. இங்கேயும் +3 இன்ட்டு -5ன்னு இருக்கா? அப்ப வந்து 3 15 -15ன்னு கிடைச்சிரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப வந்து 7, 7ல இருந்து 5 கழிச்சா 2, இப்ப 7ல இருந்து -10 கழிச்சா வந்து நம்ம கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளத்தை போடுவோம். அப்போ நமக்கு வந்து -3ன்னு கிடைக்கும். இதுல வந்து 7ல இருந்து 15 கழிச்சா நம்ம கழிச்சு பெரிய நம்பரோட அடையாளம் போடுவோம். இதுல -15 தான் பெருசு. அப்போ மைனஸ் தானே பெருசு. அப்போ வந்து -8ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த வரிசை போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவையான கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம 3வது சம் கண்டுபிடிக்க போறோம். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = 3/4, D = 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். அதோட நார்மல் ஃபார்முலா வந்து என்னதுன்னா A + D, A + 2D, A + 3D. இப்போ வந்து இதுல A கொடுத்துருக்காங்க. A இருக்கிற இடத்துல Aயும், D இருக்கிற இடத்துல Dயும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ A இருக்கிற இடத்துல 3/4ன்னு போட்டுட்டோம். 3/4 + D அப்போ வந்து Dக்கு 1/2. A இருக்கிற இடத்துல 3/4 + 2, D இருக்கிற இடத்துல 1/2. A இருக்கிற இடத்துல 3/4 + 3, D இருக்கிற இடத்துல வந்து 1/2. இப்படி இந்த லைன் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து 3/4, இதுல வந்து 3/4யும் 1/2யும் நம்ம வந்து கூட்ட போறோம். இதுல வந்து நம்ம மீச்சியமே எடுக்கலாமா? அப்போ அதாவது 4ம் 2ம் வந்து ஒரே வேறுபாடுல வகுபடும்ல. அப்ப வந்து நம்ம இதுக்கு மீச்சியமா தான் எடுப்போம். அப்ப வந்து இது 2லயுமே 2 காமனா இருக்கா? இப்ப வந்து 2 4, 1 2 அப்போ 2 4. அதாவது 4 இந்த கீழ வந்துரும். இப்ப நம்ம எப்படி எடுப்போம்னா, இங்க இந்த கீழ இருக்கிற 4 வரணும். இப்ப வந்து 1 நாள் 4ஆ? அப்ப மேலேயும் 1 வச்சு பெருக்கும். அப்ப வந்து 1 3 3ன்னு கிடைக்கும். பிளஸ் இங்க வந்து 2க்கும் 2 4 அப்படின்னு கீழ உள்ளது கிடைச்சிருமா? அப்ப மேலேயும் அந்த 2 வச்சு தான் பெருக்கணும். அப்போ 1 2 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/4 + 2 1/2. அப்போ வந்து இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிருமா? அப்போ நமக்கு வந்து மிச்சம் என்ன இருக்கும்? 3/4. இங்க இதெல்லாம் கேன்சல் ஆனா 1 மிச்சம் இருக்குமா? அப்போ வந்து 1 போட்டிருக்கோம். இங்க என்ன இருக்கும்? 3/4 இருக்கும். பிளஸ் 1 3 3 அப்போ வந்து 3/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? 3/4 போட்டாச்சு.
3ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்குமா? அப்போ வந்து 5/4 போட்டாச்சு. கமா இப்போ வந்து இது கீழே ஒண்ணுமே இல்ல. அப்போ வந்து கீழே 1 இருக்குன்னு எடுத்துக்கோ. அப்போ வந்து 1 நாள் 4. இப்போ வந்து இது குறுக்கு பெருக்கல் போடுறோம். அப்போ வந்து 1 3 3ஆ பிளஸ் 1 நாள் 4. கமா இது 2க்கும் இதே மெத்தட்ல தான். ஏன்னா 4 2ம் ஒரே வைப்பர்ல வருமா? அப்போ வந்து இதுக்கு மீச்சியமே எடுத்தா நமக்கு வந்து 4ன்னு கிடைக்குமா? பை இப்போ வந்து கீழே 1 நாள் 4ஆ அப்போ மேலேயும் 1 வச்சு தான் பெருக்கும். 1 3 3 பிளஸ் இதுல வந்து கீழே 2 வச்சிருப்போம். 2 4ன்னு கிடைக்குமா? அப்போ மேலேயும் 2 வச்சு பெருக்கும். அப்போ வந்து 2 6ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து 3/4, 5/4 வந்து 3ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு வந்து 7 கிடைக்குமா? அப்போ வந்து 7/4, 3ஐயும் 6ஐயும் கூட்டினா 9/4ன்னு கிடைக்குமா? அப்போ வந்து நம்ம தேவையான கூட்டுத்தொடர் வரிசையை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான்.